Good morning, students. In the video, we will talk coordinate geometry exercise 5.1 question number 1 ரெண்டாவது சம் பார்க்க போறோம். ரெண்டாவது சம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சம் கணக்குல அதே போல தான். Find the area of the triangle whose vertices are -10, -4, அப்புறம் -8, -1 and -3, -5. இந்த மூன்று புள்ளிகளை கொடுத்துட்டா அந்த மூணு புள்ளிகளை வச்சு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வரைபடத்தை வரைஞ்சிக்கலாம். ரஃபா ஈஸியா இருக்கும். ஆன்சர் நம்ம நெகட்டிவா வராது, ஆன்சர் பாசிட்டிவ்ல வரும். இது எக்ஸ், இது ஒய், இது எக்ஸ் டேஷ், இது ஒய் டேஷ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -10, இது -10 வச்சுக்கலாம். -10 இங்க -4 வச்சுக்கலாம். இது -4. இப்போ இந்த பாயிண்ட் -10, -4. ஓகே, அடுத்தது -8, -8ன்றது இதுன்னு வச்சுக்கலாம். -8, இது 1ன்னு வச்சுக்கலாம். -1 இங்க வருது. இப்போ -8, -1ன்ற பாயிண்ட் இது. ஓகே, -3, 5 இது -3ன்னு வச்சுக்கலாம். -3 இது -5. ஓகேங்களா, -5ன்னு வச்சுக்கலாம். அப்போ -3, இந்த பாயிண்ட் -3, -5. ஓகே, இது எல்லா புள்ளிகளும் தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்து சேர்ந்துருச்சு. அப்போ நல்லா கவனிங்க. இங்க வந்து தேர்ட், அப்போ ஃபர்ஸ்ட் ஆன்டி கிளாக் டைரக்ஷன் இப்படி வரக்கூட இப்படி தானே வரும். அப்போ இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இந்த பாயிண்ட் சின்னு வச்சுக்கலாம். இப்போ சொல்யூஷன் பாருங்களேன். சொல்யூஷன்: let the vertices are என்ன வச்சுக்கிறோம், ஏ வந்து என்ன வச்சுட்டோம், ஏன்றது 8, -8, -1ன்னு வச்சுட்டோம். அடுத்து பின்ற புள்ளியை -10, -4ன்னு வச்சுட்டோம். சின்ற புள்ளியை -3, -5ன்னு வச்சுட்டோம். இப்போ மூணு புள்ளி ஏன்ற பாயிண்ட், பின்ற வெர்டிசஸ், சின்ற வெர்டிசஸ், மூணு முனை புள்ளிகள். இப்போ ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா என்ன? அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். என்ன ட்ரையாங்கிள்? ஏபிசி. ஏரியா ஆஃப் a triangle ஏபிசி. தட்ஸ் ஈக்குவல் டு ஆஃப், ஃபார்முலா என்ன? x1, x2, x3, மறுபடியும் x1. நெக்ஸ்ட் y1, y2, y3, y1. இது ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ ஏன்ற பாயிண்ட்ஸ் என்ன பாருங்க. ஆஃப் x1, x1ன்றது என்ன? -8. அடுத்து x2 -10, x3 -3, மறுபடியும் x1 -8. ஓகேங்களா. அடுத்தது y1ன்றது -1. அடுத்து y2 -4, y3 -5. அடுத்தது y1 -1. ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். ஆஃப் இதையும் மல்டிப்ளை, -8 into -4 பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, -10 into -5 பிளஸ் இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ண போறோம். -3 into -1, ஒரு பிராக்கெட் போட்டுருக்கேன் எல்லாத்தையும். அடுத்தது மைனஸ். இப்ப அடுத்தது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போறோம். -1 into -10 பிளஸ் இது ரெண்டு -4 into -3 பிளஸ் இது ரெண்டுத்தையும் -5 into -8 அப்ளை பண்ண போறோம். ஓகே, இப்போ ஒவ்வொருத்தையும் அப்ளை பண்ணி ஆன்சர்
of minus into minus plus 8 4s are 32 plus minus into minus plus 50 plus minus into minus plus 3 1s are 3 இது minus ஓகேங்களா அடுத்து minus into minus plus 1 into 10 அப்புறம் minus into minus plus 4 3s are 12 அடுத்து minus into minus plus இங்க இருக்கிறது plus இது minus into minus plus plus into plus plus 8 5s are 40 ஓகே அடுத்த ஸ்டெப் ஆஃப் இது எல்லாத்தையும் கூட்டுங்க 82 85 50 82 plus 3 85 minus இது எல்லாத்தையும் கூட்டுங்க 50 62 62 ஓகே இப்போ 85 இருந்து 62 லெஸ் பண்ணுங்க 8 ரஃப் காலத்துல பாருங்க 85 minus 62 less பண்ணா 3 2 23 இது ரஃப் ஒர்க் லெஸ் பண்ண என்ன வருது half half into 23 ஓகே இது கேன்சல் இப்போ அடுத்த ஸ்டெப் ஈக்குவல் 23 by 2 23 அப்படியே கேன்சல் பண்ணலாம் இப்போ எடுத்து கேன்சல் பண்ணா 2 1s are 2 ஓகேங்களா அடுத்து 2 1s are 2 3 11 2s 1 இருக்கு ரிமைண்டர் 1 0 வைக்கணும் 5 அப்போ 11.5 square units therefore the area of a triangle is 11.5 square units இதுதாங்க ஆன்சர் இப்போ ரெண்டாவது சம்மும் முடிச்சிட்டோம் அந்த ஆன்சர் எவ்வளவு பாருங்க 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ் ஆன்சர் பாசிட்டிவ்ல தான் வந்திருக்கு சார் எப்படி பாசிட்டிவ் வந்திருக்குன்னா நீங்க அதை வரைபட கிராஃப்ல கரெக்டா போட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வரும் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம திருப்பி பார்த்தீங்க ஒரு கூட பார்த்தாவே போதும் நல்லா புரிஞ்ச பிறகு நோட்ல எடுத்துட்டீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து நல்லா புரிஞ்சுதான் உங்களுக்கு கணக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த வீடியோட நான் இந்த சேனல்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல அடுத்த எக்ஸாம்பிள் சம் 5.2 சம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்து புரிஞ்சுக்கங்க அதிக மார்க் நீங்க வாங்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திக்கின்றேன் ஓகே பாய் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம்